الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்றும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றொன்றும் இன்று நோட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லாஹ்வை சார்ந்து வாழுகிற மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈமானிய நம்பிக்கையின் அடிப்படை. அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு போதனை செய்கிறார். உங்க எல்லாருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தெரியுமா? யூசுப்னா யாருன்னு தெரியுமா? திருமறை குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அவரை பத்தி உங்களை யாருக்காவது தெரியுமா? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேர் கேள்விப்பட்ட கூட கிடையாதா? நம்ம பள்ளிவாசல் பேர் கூட அதாங்க. நம்ம பள்ளிவாசல் பேரே யூசுப் தோப்பு தான். அவர் பேர் தான் இந்த பள்ளிவாசல் வச்சிருக்கிறாங்க, யூசுப் தோப்பு முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல். இப்போ யூசுப் அப்படின்னு ஒரு அத்தியாயம் திருமறை குர்ஆன்ல இருக்கு. அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது திருக்குர்ஆன்ல 12வது அத்தியாயமாக இடம்பெறுகிறது. அவர் வரலாற்றை சொல்லும்போது ஒரு அழகான வரலாறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சரி, அந்த யூசுப் நபி அவருடைய தகப்பனார் பேர் தெரியுமா? யூசுப் நபியே எங்களுக்கு தெரியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன்களுக்கு ஒரு உபதேசம் பண்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது அந்த நகருக்குள் நுழையும் போது என்ன செய்யறாரு? மகன்களுக்கெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம்னா, எல்லாரும் ஒரே வாசல் வழியா போகாதீங்க, பல வாசல் வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனில் ஹுக்குமு இல்லாத அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே அன்றி வேறு எவருக்கும் இல்லை. அலைஹி தவக்கல், அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களிடத்துல சொல்லுகிறார், அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்துல இருக்குது. நான் அவன் மீதே என்ன செஞ்சிருக்கிறேன்? முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். வலைஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலுன், எனவே முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்களாக என்று கூறினார். நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்கன்னு சொன்னா முழுசா அவனையே நம்பிருங்க, அவனையே சார்ந்து இருந்துருங்க என்று யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறாங்க? 12வது அத்தியாயம் 67வது வசனமாக பதிவு செய்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வது என்பது ஒரு இறை விசுவாசியினுடைய அடிப்படையான நம்பிக்கை. நம்ம அல்லாஹ்வை சார்ந்து வாழும் பொழுதுதான் இந்த உலகத்துல ஏராளமான இன்னல்கள் நம்மை நோக்கி வரும்போது கூட நம்ம அல்லாஹ்வை சார்ந்து பயணிக்கிற மக்களாக மாறுகிற பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு இலகுவாக மாறி போகும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப புகாரியில ஒரு செய்தி வருது, அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இவர் பேர் இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டு காலம் கூடவே இருந்த ஒரு நபி தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் ஒரு சிறுவர். அவருடைய தாயார் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய தகப்பனார் பேர் வந்து மாலிக். உம்மு சுலைம் அவர்களுடைய இன்னொரு கணவர் பேர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகன் தான் இந்த அனஸ். இந்த அனஸ் நலு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா, அனஸ் ரலியல்லாஹுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை அப்படி சொல்லுவாங்க. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழக்கூடிய ஒரு அன்சாரி நபி தோழர். அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அவர் குடும்பத்தில் நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அனஸ் பின் நலுர் அவருடைய மகள் ருபையி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு பெண்ணை அடிச்சு பல்ல உடைச்சிடுறாங்க. பல்ல உடைச்சுட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தண்டனை சட்டம் என்னன்னா அல்லாஹ்வுடைய சட்டம், பல்லுக்கு பல்லு. இதைதான் வந்து ரசூலா நிறைவேற்றுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த புகார் வரும் பொழுது, அப்ப அந்த புகாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லுக்கு பல்ல உடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த அனஸ் பின் நலுர் யாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடவே இருக்கிற ஒரு நபி தோழர். சாதாரண நபி தோழர், கூடவே இருக்கிற ஒரு நபி தோழர். அவரோட இருக்கிற ரசூலா கூட இருக்கிறவர்களோ தெரியாது. அனஸ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். என்னுடைய மகனை உங்களுடைய பணிவிடைக்காக வச்சுக்கிறேன்னு சொல்லி உம்மு சுலைம் அவர்களும் அபூ தல்ஹா அவர்களும் அனஸை கொண்டாந்து இலவசமா விட்டுட்டு போனாங்க. அப்படி ரசூல்லா கூட நெருக்கமா இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ளவர் தான் நலு. அவருடைய மகள் ஒரு பெண்மணியுடைய பல்ல உடைச்ச உடனே ரசூல்லா பல்லுக்கு பல்ல உடைச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நலு ரலியல்லாஹு வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் மகளின் ருபையுடைய பல் உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவங்க பேசுறாங்க, எதிராளி மன்னிச்சுட்டு அதுக்கு பிரதிபகரமா பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு மன்னிச்சா விடுதலை பெற்றலாம். ஆனா முதல்ல அவர்கள் கேட்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, மன்னிக்க மறுத்துறாங்க. பல்லுக்கு பல்லு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவருடைய மகள் கொண்டு வரப்பட்ட பிறகு சட்டத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இந்த நலு சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ருபையி என் மகள், அவருடைய பல் உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவளுடைய பல் உடைக்கப்படாது அப்படிங்கிற உடனே அந்த மக்கள், எதிர் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உடனே மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு ஒன்றை கூறினால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகிறான் அப்படின்னா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அடியாராக நலு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் இருந்திருக்கிறார் அப்படின்னா, அவ்வளவு ஒரு இறையச்சம், அவ்வளவு தக்குவா, அல்லாஹ்வை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. சட்டம் இருக்கிறது. தன் மகளின் பல் உடைக்கப்பட நேரம் ரொம்ப பெரிய நேரம்லாம் ஒண்ணும் இல்லை. உடைக்கப்படுமா கேட்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உடைக்கப்படாது. உடனே எதிராளிகள் மன்னித்து விட்டார்கள் அப்படின்னு வரலாறு படிக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்னால் அவர்களின் சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். வரலாறு. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டியது. அல்லாஹ்வை சார்ந்து இப்படி நம்ம வாழ்றோமா? நம்ம இப்படி சத்தியம் என்று சொன்னா இந்த மாதிரி ஆகுமா? நம்முடைய வாழ்வியல் எல்லாம் இப்படி இருக்கிறதா? ஒரு கேள்வி இருக்குல்ல நம்மை நோக்கி. சகாபாக்களுடைய வரலாறு நம்ம படிக்கிறோம்னா, அவர்கள் எப்படி இறைவனை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு உயிர்கள் எல்லாம் ரொம்ப சாதாரண அற்பம்.
இறைவனுடைய பாதையில் எதையும் செலவு செய்வார்கள் சகாபாக்கள், எதையும் செலவு செய்வார்கள். இந்த சகாபி பத்ர் களத்தில் கலந்துக்கிறவன், பத்ர் போர்க்களத்தில் இவர் இல்ல, பத்ர் போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே பிறகு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த பத்ர் களத்தில் இல்லை, இன்னொரு போர் வருமே, ஆனால் நான் என்ன சாகசம் செய்வேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் சொல்றார். சொன்னா உஹது களம் வந்துருச்சு, உஹது போர்க்களம். அது ஒரு பயங்கரமான போர். சைத்தான் ஆசையை காட்டினான், சகாபாக்கள் கணவாயை விட்டு இறங்கினார்கள், எதிராளிகள் உள்ளே புகுந்தார்கள், சகாபாக்களை துவம்சம் செய்தார்கள். நேருக்கு நேராக நின்று போரிட்டு எதிராளிகளை ஓட விட்ட சகாபாக்கள் எல்லாம் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போர்க்களத்திலே நிற்கிறார்கள். ஓடுபவர்களே, உங்களுடைய அம்புகளையும் வில்களையும் இந்த அபூதல்ஹாவிடத்திலே போட்டுவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த போர்க்களத்தில் இந்த அனஸ் பின் நலூர் சொல்லுகிறார், இந்த போரில் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறார். சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார். எதிரே ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். அனஸ் பின் நலூர் செல்லுகிறார் களத்திற்குள். நலுரே, எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். ஷாதே, அதோ உஹது மலையினுடைய அடிவாரத்தில் சுவனத்தின் வாசனை எனக்கு அடிக்கிறது அப்படிங்கிறார். உஹது மலையினுடைய அடிவாரத்தில் சுவனத்தின் வாசனை எனக்கு அடிக்கிறது அப்படிங்கிறார். போர்க்களத்துக்கு உள்ளே புகுகிறார். போர் முடிந்து பார்க்கிறார்கள், 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள், வெட்டி சிதிலமாகி இருக்கிறார், சின்னாபின்னமாகி இருக்கிறார், அடையாளம் காண முடியவில்லை. அவருடைய மகள் ருபை, அவர் வந்து தன்னுடைய தகப்பனாரின் சுண்டு விரலை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய தகப்பனார் அனஸ் பின் நலூர் அப்படின்னு சொல்றார். தியாகம், இறைவனை சார்ந்து வாழும் பொழுது இந்த உலகத்துல உசுறு கூட பெருசு கிடையாதுங்க. சுவனம் தான் பெருசு, சொர்க்கம் தான் பெருசு. நம்ம ரொம்ப இந்த உலகத்தை நேசிக்கிறோம், ரொம்ப இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய அலட்சியங்கள் பெருகி போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம், பெருகி போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய தோழரின் மகள் அப்படின்னு விட்டாங்களா? அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இங்கு பெருசு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெருசு. அல்லாஹ்வுடைய ரசூல் நின்றார்கள். நான் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் பெரிது. அனஸ் பின் நலூர் நின்றார். அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் என்று அவர் நின்றார், சவால் விட்டார். நான் சாகசம் செய்வதை அல்லாஹ் பார்ப்பான் என்று சொன்னார். சாகசம் செய்து காட்டினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அவர்கள் குறித்து ஒரு வசனம் இறக்குகிறார். எப்படிப்பட்ட வசனம்னா, மினல் மூமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, மூமின்களில் நின்றும் உள்ள மனிதர்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் ஷஹீதாக வேண்டும் என்ற தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவர்களுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி இருப்பானோ என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வரலாறுல நமக்கு என்ன படிப்பினை தருகிறது அப்படின்னா, உலகத்தை நேசிக்காது, வாழ்றதுக்காக பயணம் பண்ணுங்க, வாழ்வதற்காக பயணம் பண்ணுங்க. ஆனா உலகத்தை நேசிக்காதீங்க, மறுமையை நேசிங்க. மறுமையை நேசிக்கும் பொழுதுதான்
இந்த உலகம் பிரம்மாண்டமா தெரிகிறது. சகாபாக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு சொற்பமா தெரியும். சகாபாக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொற்பமா நமக்கு எப்படி தெரியும்? அவர்கள் வானம் இருக்கு, பூமி இருக்கு என்று நம்பினார்கள். அந்த சராசரம் இருக்கிறது என்று நம்பினார்கள். அனைத்தையும் ஆளுபவன் அல்லாஹுதான் என்று நம்பினார்கள். எத்தனை நாடுகளுக்கு அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் அமெரிக்காவை பார்த்தார்களா? ஆஸ்திரேலியாவை பார்த்தாங்களா? ரஷ்யாவை பார்த்தாங்களா? உலக நாடுகளை வலம் வந்தார்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்காவில் வாழ்ந்தார்கள், மதீனாவில் வாழ்ந்தார்கள். போருக்காக சில பல நாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். அவ்வளவு. இந்த உலகத்தை நேசிச்சாங்களா? சொர்க்கத்தின் வாசனை உகது மலையின் அடிவாரத்தில் தெரிகிறது. நமக்கு வாசனை தெரியுதா? சொர்க்கத்தினுடைய வாசனை நமக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ரமலானுடைய மாதத்துல மட்டும் தெரியுது. ரமலானுடைய மாதத்துல மட்டும் தெரியுது. இமாமுக்கே மூச்சு முட்டுது. இமாமுக்கே மூச்சு முட்டுது. எவ்வளவு ஜனங்க! சுப்ஹானல்லாஹ். இவர்கள் எல்லாம் ரெகுலராக நம்முடைய இறையாலயத்தை அலங்கரித்தால் எவ்வளவு அழகா இருக்கும். அவருடைய வாழ்வியல் எவ்வளவு அழகாக இருக்கும். எத்தனை செய்திகள், எத்தனை கருத்துக்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வரலாறுகளையும் நாம் கவனித்து 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 படிப்பினை பெறுக கடமைப்பட்ட மக்களாக நம்ம இருக்கோம். நம்ம நினைச்சா கூட முடியாது என்கிற அழகு இருக்கு. ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை. பயத்திலும் பயம், நடுக்கத்திலும் நடுக்கம் நம்முடைய வாழ்க்கை. ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மளை விசாரணைக்கு கூப்பிட்டாருன்னு வைங்க, நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்கும் போன் பண்ணி என்னான்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லியிருக்காங்க, என்னான்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லியிருக்காங்க. இதை சொன்ன உடனே கேட்டவது, நீ என்னடா பண்ணி தொலைச்ச, உன்னை ஏன் போலீஸ் வர சொல்ற? அவருக்கு பயம். யார்கிட்ட எல்லாம் சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாம் பயம். இரு, நான் எனக்கு தெரிஞ்சாலுக்கு போன் பண்றேன். அவங்க கடைசியில் ஒரு 25 பேர் ஸ்டேஷன்ல போய், வண்டி உங்க பையன் ஓட்டுறது சரியில்லை, அது சத்தம் போட்டு அனுப்பலான்னு வர சொன்னேன். உங்க பேட்டரி வண்டி உங்க பையன் ஓட்டுறது சரியில்லை, இந்த பாருங்க நம்ம போலீஸ் போட்டோ எடுத்துருக்காங்க, வீடியோ இருக்கு. அது உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? பெற்றவங்க நீங்க சொல்றது இல்லையா? இதை சொல்ல அவர் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை பூரா ஜெயில தான் கழிக்கணும் போல தெரியுது, என்னைய தூக்கி போட்டுவாங்க போல தெரியுது, உப்பால தூக்கி போட்டுவாங்க போல தெரியுது, பொடா தடால தள்ளி வாங்கி போல தெரியுது. பயம், நடுக்கம். இப்படி பயந்து 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 இந்த உலகத்துல நம்ம என்னத்தை அனுபவிக்க போறோம்? அதான் சகாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க பயத்தை பார்க்கவே முடியாது, நடுக்கத்தை பார்க்கவே முடியாது, நடுக்கத்தை பார்க்கவே முடியாது. அவர்களுடைய இலக்கு முழுவதும் மறுமை சொர்க்கம், மறுமை சொர்க்கம். இந்த உலகமே கிடையாது, மறுமைதான் சொர்க்கம் தான். சாவு அவர்களிடத்தில் மண்டியிடும், மரணம் அவர்களிடத்தில் மண்டியிடும். அதான் வரலாறு படிக்கிறோம். 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள், எத்தனை வெறி கொண்ட எதிரிகள், எல்லாரும் வெட்டியிருக்கான். அவரை எல்லாரும் வெட்டியிருக்கான். கண்ட துண்டமா சுண்டு விரலை பார்த்து அடையாளம் காணுகிற அளவுக்கு. முதல் வீட்டிலே செத்துருப்பார்ல, விட்டானா? சிதைத்தான். ஏன்? அவர் உள்ளத்தில் ஏறி இருக்கிற ஏகத்துவம், சத்தியம், அதை தாங்கி நிற்கிற காரணத்தினாலே நம்ம எதிர்க்க துணிந்தார் இந்த அன்சாரி. மரணித்து போனார், ஷஹீதானார். அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டார், சாகசம் செய்வேன் என்று சொன்னார், செய்து காட்டினார். என்னைக்காவது ஒரு நாள், இனி வாழ்நாள் முழுவதும் 5 நேரம் தொழுதே தீர்வேன், ஒரு சவால்.
விடுகிற அளவுக்கு நம்முடைய மனநிலை இருக்கா சமுதாயத்துல? 5 நேரம் தொழுவேன். அது மௌத்து விழுந்தாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, மாநாடு நடந்தாலும் சரி, பொதுக்கூட்டம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஊரே ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் தொழுவேன். அந்த ஒரு சவால் நம்மளால விட முடியுமா? அந்த சாகசத்தை செய்து காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட துணிச்சலான உள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். மரணமே அவர்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிச்சு. வாழ்வியலில் வாழும்போது தொழுகை ரொம்ப பெருசா தெரியுது. தொழுகை ரொம்ப பெருசா தெரியுதுல. ஆமா, தொழுதுகிட்டே இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா? தொழுதா எல்லாம் கிடைக்கும் இறைவன் எப்ப சொன்னா? தொழுவது உன் மீது என் மீது உள்ள கடமை. நீ செஞ்சாகணும். உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம திறமையில கொண்டு வந்தோம் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன திறமை இருக்கு? எனக்கு என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? யாருக்காவது திறமை இருக்குன்னு சொல்லுங்க. திறமை இருக்குன்னு சொல்லுகிற தைரியம் இருக்குதா? நான் திறமையான ஆளு. எப்படியா சண்டை போடும்போது சொல்லுவான், நான் யார் தெரியுமா? பயங்கரமான ஆளு. என்ன பயங்கரமான? பூதமா, பூச்சாண்டியா, காட்டேரியா, கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவியா? நான் பயங்கரமான ஆள். நான் யார்? நீ யாரு? நீ யார்? நீ யார்? நான் யார் என்று யாரும் தன்னை நோக்கி கேள்வி கேட்பதே இல்லை. தன்னை நோக்கி கேள்வி கேட்பதே இல்லை. நான் யார்? நான் ஒன்றுமே இல்லை. இறைவன் என்னை படைத்தான், அவனை வணங்க சொன்னான், என்னை வாழ வைத்திருக்கிறான், ஒரு நாள் சாகரிப்பான். நான் வாழ்வதற்காகவும் அவனை வணங்குவதற்காகவும் நான் சாகின்றவரை என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். ரப்புல் ஆலமீன். என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? திறமையெல்லாம் யாருக்கும் கிடையாது. கோடீஸ்வரன் சாதாரணம் இல்லப்பா முன்னேறது அப்படிமா. என்ன பெரிய முன்னேறிட்டாரு? என்ன பெரிய முன்னேற்றாரு? அவருக்கு மேல ஒரு கோடீஸ்வரர் இருக்கத்தானே செய்யறாரு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. நான் பெரிய ஆளுன்னு சொன்னா உனக்கு மேல பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறான். நான் சின்ன ஆளுன்னு சொன்னா உனக்கு கீழே சின்ன ஆள் ஒருத்தர் இருக்கான். திறமையை வச்சுலாத ரப்பு போ கொடுக்குறான், எடுத்துக்க, நீ வச்சுக்க, கொடுக்கறத கொடு, மிச்சத்தை நீ அனுபவி. கொடுக்குறான். இங்க திறமை என்ன இருக்கு? திறமை நான் பணக்காரன், அவன் ஏழை. அவன் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிடுவான். உலகத்துல நான் பணக்காரன் சொல்ற சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஏழை, அவன் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். இங்க யாரு பணக்காரன்? முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போறவன் பணக்காரனா? நான் பணக்காரன் என்று இந்த உலகத்தில் ஆணவமாக சுற்றி வருகிறானே அவன் சொர்க்கத்துக்கு போற பணக்காரனா? முதலில் சொர்க்கத்துக்குள் நுழைவந்தான் பணக்காரன். சொர்க்கத்திற்கான எல்லா டிக்கெட்டும் வச்சுக்கிட்டு 500 வருஷம் காத்துக்கிட்டு கிடப்பான. 500 வருஷம் தானே, 500 வருஷம் நிற்பான். அதுக்கப்புறம் தான் அவன் உள்ள போவான். அப்ப இங்க யார் பணக்க? யார் இடத்தில் திறமை இருக்கிறது? திறமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறைவன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். வாழுகிற நாம் வாழும்போது இறைவனுக்காக வாழ வேண்டும், அல்லாவுக்காக வாழ வேண்டும். அல்லாவுக்காக வாழும் பொழுது உங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது, உங்களை யாரும் பயமுறுத்த முடியாது. நல்ல ஒழுக்கங்கள் நம்மிடத்திலே மேலோங்கி கொண்டே இருக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு விலகி கொண்டே இருக்கும். நல்ல மரியாதை நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். தீய செயல்கள் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். சகாபாக்கள் தான் பார்க்கிறோம். ஒவ்வொரு சகாபாக்களுடைய வரலாறுகளையும் அவருடைய முந்தைய வரலாறுகளை பூரா நீங்க படிச்சு பாருங்க. அம்மாடி, உலகத்திலே கருண கொடூரமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் யார சொல்றாங்க? சகாபாக்களை தானே சொல்றாங்க. பெற்ற பெண் குழந்தையை உயிருடன் புதைக்கிற கொடூர மனம் கொண்டவர்கள். பெற்ற பெண் குழந்தையை உயிருடன் புதைக்கிற கொடூர மனம் கொண்டவர்கள். பெண் குழந்தை பிறந்தால் இழிவு என்று நினைப்பவர்கள். அவர்களை தான் நம்ம ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹும் சொல்றோம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால்
அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்? ஏகத்துவம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வியலை அப்படியே மாற்றி புரட்டி போட்டது. அவர்கள் இந்த உலகத்தில் இறைவனுக்காக வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்ந்த வரலாறு நம் கண் முன்னாடி இருக்கிறது. ஒவ்வொரு வரலாறுகளிலும் நாம் படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இந்த உலகத்தை பெரிது நேசிக்காமல் மறுமையை நேசித்து மறுமையை இலக்காக கொண்டு நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.